ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். நம்ம பேச போகிற டாபிக் வந்து என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர் ஃப்ரேம்வொர்க். அப்படின்னா என்ன, அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இதை புரிய வைக்கிறதுக்கு வந்து நான் ஒரு பால் டப்பாவோட வந்திருக்கேன். இதை வச்சு நம்ம வந்து இது என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை வந்து விசிட் பண்ண சொல்லி. அவங்களும் வந்து பெனிஃபிட் ஆகட்டும். என்னோட வெப்சைட் usatamil.com, அதை போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் டாபிக்ஸ் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் பின் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணுறது ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நிறைய பேர்கிட்ட நீங்கள் கான்வர்சேஷன் வைக்க முடியும். உங்கள் டெக்னிக்கல் நாலேஜை நீங்கள் வளர்த்துக்க முடியும். நானும் உங்ககிட்ட இருந்து சில விஷயங்கள் கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாங்களா? ஓகே. ஆர்கிடெக்சர் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா என்ன, அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் துறை பற்றி ஓரளவு கொஞ்சம் ஐடியா இருக்கணும். ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இந்த என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர் வந்து எங்கே வந்து ஃபிட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். உங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்க வேண்டியது வந்து என்டர்பிரைஸ்னா என்ன, அது ஏன் நம்ம வந்து என்டர்பிரைஸ்ன்னு கால் பண்ணுறோம் ஒரு விஷயத்த அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட மூவ் பண்ணுவோம். இது வந்து ஒரு பால் டப்பா. இது வந்து யூஎஸ்ல விற்குது. இது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பால் டப்பால வந்து பால் தான் இருக்கு. ஆனா அந்த பால் வந்து எப்படி நம்ம கைக்கு வந்து ரீச் ஆகுது, அதுதான் வந்து இதுல வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமே. இப்போ நீங்க இந்தியாவை போய் பார்த்துருப்பீங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பால் கறக்குறது என்ன வந்து ஃபார்மர்ஸ் தான். ஃபார்மர்ஸ் வந்து பால் கறந்து அதை வந்து லோக்கலா வில்லேஜ்ல போய் வித்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து ஸ்கேல் அவுட் பண்ணுவாங்க. ஒரு மாடு வச்சிருக்காங்க, 2 மாடு 3 மாடு வாங்கும்போது என்ன ஆகுனா அந்த வில்லேஜ் பீப்புள் வந்து அவங்களுக்கு வந்து வாங்கறதுக்கு ஆளுங்க இருக்காது. அதனால சப்ளை வந்து அதிகமா இருக்கும், ஆனால் டிமாண்ட் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து ஸ்கேல் அவுட் பண்ணுவாங்க. அவங்க வந்து என்ன பக்கத்து ஊருக்கு போய் விற்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்களால வந்து மேனுவலாக ஃபிசிக்கலாக வந்து பண்ணது கஷ்டம். ஏன்னா வந்து ஆளுங்களை அப்பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஆளுங்களும் பெருகிடுவாங்க, அதாவது எம்ப்ளாயீஸ். இந்த மாதிரி நிறைய எம்ப்ளாயிஸ் ஆகும்போது அவங்கள மேனேஜ் பண்ணுறதுக்கு மேனேஜர்ஸை போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து வளரும் போது ஒரு சின்னதாக ஒரு பர்சன் தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அது வந்து 1லேருந்து 10 மாறும், அப்புறம் 100 மாறும், அப்புறம் 500 மாறும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேல் அவுட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த டெக்னாலஜி ஏஜ்ல இருக்கிறதுனால என்ன ஆகுனா நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு சாஃப்ட்வேரோட ஹெல்ப் தான் நம்ம வந்து எடுத்தாகணும் இந்த மாதிரி விஷயங்களை மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி ஒரு கம்பெனி என்ன பண்ணுவாங்க, இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதுல இருந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு அந்த நீட் வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போ ஒரு பெரிய கம்பெனி எடுத்துக்கலாம். இப்போ ஆவின் பால் எடுத்துக்கலாம். இப்போ ஆவின் பால் வந்து என்ன, அவங்களும் சின்னதுல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களோட ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது, தமிழ்நாடுக்கு மீறி இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் அவங்க பண்ணது என்னவோ பால் பாக்கெட் தான் பண்ணாங்க. ஆனால் அந்த பால் பாக்கெட் வந்து அது பால் பாக்கெட்டாக நினைக்காம ஒரு ப்ராடக்டாக வந்து நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு கஸ்டமர் இருக்காங்க. அந்த ப்ராடக்ட் வந்து அந்த கஸ்டமர் கிட்ட போய் சேர்க்கறதுக்கு வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். அது வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ இந்த பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸில் வந்து நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து இன்வால்வ் ஆவாங்க. அப்புறம் நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ராடக்ட்லேருந்து அவங்க வந்து மல்டிபிள் ப்ராடக்டாக வந்து கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பால்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் பால்கோவா, ஐஸ்கிரீம், இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்கேல் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் டிமாண்ட் வர வர என்ன ஆகும்னா மறுபடியும் வந்து கம்பெனிஸ் வந்து நிறைய பிரான்ச் வந்து செட்டப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் என்னவோ வந்து ஒரு மாடுல தான் நம்ம ஆரம்பித்தோம். ஒரு மாடு, ஒரு ஃபார்மர், இப்படி ஆரம்பிச்சது வந்து இப்போ ஒரு பெரிய கம்பெனியாக மாறி அதுக்கப்புறம் ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அதில் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வளர்றதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்டர்பிரைஸ் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஸோ ஒரு சின்ன கம்பெனி வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கேலில் வந்து வளர்ந்துட்டோம் அப்படின்னா அது வந்து என்டர்பிரைஸ். இன்னொரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு துணி கடை வச்சிருக்கீங்க உங்கள் ஊரில். சின்னதாக ஒரு கடை இருக்குது. அதில் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10,000 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சேல் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து கஸ்டமர் அதிகமாக இருந்தால் இன்னொரு கடை போடுவீங்க. அப்புறம் அந்த கடையில் வந்து வேற ஊருக்கு விற்க ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் அவுட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நிறைய எம்ப்ளாயிஸ் ஆட் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நிறைய சாஃப்ட்வேர் தேவைப்படும். நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ண உங்களோட வருமானமும் பெருகும். அதே மாதிரி வந்து உங்கள் ஆப்ரேஷன் ஸ்கேல் அவுட் பண்ணும்போது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங்கை வந்து கட்டிடுவீங்க, சென்னை சில்க்ஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்கேல் அவுட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டார்ட் அப்லேருந்து பெரிய சைஸாக மாறுறது வந்து நம்ம என்டர்பிரைஸ் அப்படிங்கிறோம்.
ஆனா இதுல வந்து பல பிரச்சனைகள் வந்து உங்களை அறியாமலே வந்து நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. அதனால நிறைய கம்பெனிஸ் வந்து சர்வே ஆகாது. அதுல வந்து என்னன்னா, முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ஒரு என்டர்பிரைஸா நம்ம வந்து சர்வே ஆகணும் அப்படின்னா, அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும். அதுக்கு தான் வந்து நம்ம என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கே வந்து நம்ம உள்ள வரோம். இப்ப நீங்க கேட்கலாம். அது எப்படி வந்து ஒரு கம்பெனி வந்து பெருசாக ஆக வந்து பிரச்சனைகள் வந்து பெருசாகும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் நியாயமான கொஸ்டின் தான். என்னன்னா நம்ம பிசினஸ் வளர வர வந்து நம்ம கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் வந்து நிறைய போட்டுருவோம். அதில் வந்து நம்ம ப்ராசஸஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நிறைய ப்ராசஸஸ் வந்து நம்ம போடும்போது என்னன்னா, அதில் வந்து கொஞ்சம் ரூல்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வந்து ஒவ்வொரு விஷயத்தை டேக் கேர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஸ்கேல் அவுட் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஆப்ரேஷன்ஸ் வளர வர வந்து கஸ்டமருக்கு தான் நம்ம வந்து சர்வ் பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம பால் டப்பாவா இருக்கட்டும், துணியா இருக்கட்டும், அது எண்ட் வந்து கஸ்டமருக்கு தான் நம்ம சர்வ் பண்ண போறோம். அப்ப அந்த கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து வரும். கஸ்டமருக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்கும், பிடிக்காது. அதுக்கப்புறம் அவங்க மைண்ட் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இல்ல காம்படிட்டர்ஸ் வந்து வளர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த காம்படிட்டர்ஸ் வந்து நம்ம வந்து டேக் கேர் பண்ணணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்னன்னா பிசினஸ்ல வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ இது பிசினஸ் சைட். ஸோ பிசினஸ் வந்து இவால்வ் ஆகிட்டே இருக்கும். அந்த எவல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த கம்பெனி வந்து மூவ் ஆகிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த பிசினஸ் வந்து சர்வே ஆகும். இன்னொரு விஷயம் நீங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து மேனுவலா எல்லாத்தையும் பண்ண முடியுமானா? அப்படின்னா முடியாது. ஏன்னா, ஒரு சின்னதா ஒரு மாடு ஒரு 15 கஸ்டமர் இருக்கும்போது, அந்த பால் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது வந்து ஈஸி. ஆனா, இதே வந்து நீங்க ஆவின் பால் மாரி ஒரு ஸ்கேல் அவுட் ஆப்பரேஷன் அப்படின்னா, உங்களால வந்து மேனுவலா வந்து பண்ண முடியாது. அதனால தான் நம்ம சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து உதவி கேட்குறோம். இப்போ அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, அது வந்து அப்ளிகேஷன்ஸ். இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து தனித்தனியா இருக்கும். ஒரு எம்ப்ளாயி மேனேஜ் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதே மாரி உங்க சாஃப்ட்வேர் வந்து இந்த பால் டிஸ்ட்ரிபியூஷன் இல்ல துணி மார்க்கெட் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க எழுத ஆரம்பிச்சிருவீங்க, இல்ல வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அது ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு எண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவா மாறிடும். நீங்க கஸ்டமர் இன்ஃபர்மேஷன்லேருந்து நிறைய அந்த இன்வென்ட்ரி எல்லாமே வந்து ஒரு டேட்டா பேஸா வந்து மாற ஆரம்பிச்சிடும். அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆப்பரேஷன்ஸ் வந்து ஸ்கேல் அவுட் பண்ண உங்க கம்பெனி வளர வளர வந்து இந்த டேட்டா வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா அந்த டேட்டா வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி அந்த டேட்டாவை நீங்க எடுத்து யூஸ் பண்ணணும். ஸோ அது ஒரு இன்னொரு பிரச்சனையா மாறிடும். இதெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்ற ஒரு பெரிய பிரச்சனை வந்து வந்துடும். ஏன்னா நீங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு கம்ப்யூட்டர் வேணும். அந்த கம்ப்யூட்டர் வந்து நீங்க பிசிக்கலா வைக்கணுமா, இல்ல கிளவுட்ல வைக்கணுமா, இல்லாட்டி எத்தனை பேருக்கு வேணும், என்னென்ன மெக்கானிசம் வேணும், உங்களுக்கு லேப்டாப் வேணுமா, இல்லாட்டி மொபைல் ஃபோன் வேணுமா, பேஜர் வேணுமா, இந்த மாதிரி நிறைய ஹார்ட்வேர் டிவைசஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களை அறியாமலே இருந்து நிறைய பிரச்சனைகள் வந்துடும். இப்போ நான் ஏன் பிரச்சனை வரும் சொல்றேன் அப்படின்னா, என்ன பண்ணுவோம்னா, இந்த கம்பெனிஸ் வந்து ஒரு விஷயத்த நல்லா ஃபோக்கஸ் பண்ணிருவாங்க. மத்த விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணாம விட்டுருவாங்க. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஓரியன்டட் பெர்சன் அப்படின்னா, நீங்க வந்து சரி கஸ்டமருக்கு நம்ம என்ன குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பிசினஸ் பிளான்லாம் நீங்க கிரியேட் பண்ணிருவீங்க. உங்க பிசினஸ் நல்லா இங்க ஒரு இந்த பாயிண்ட்ல வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு என்ன நடக்கணும் அப்படின்னு. ஆனா நீங்க வச்சிருக்கிற சாஃப்ட்வேர் சிஸ்டம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து பழசா இருக்கும். இப்போ வந்து நீங்க என்ன நினைக்கணும்னு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அது வந்து அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஆனா அந்த அறியாமையினால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க வந்து போய் எழுதுப்பா கோட, நீ போய் இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சாஃப்ட்வேர் வந்து அது கம்பேட்டபிளா இருக்காது. சில டைம் நீங்க பண்ணணும்னு நினைக்கிற அந்த புது இன்னோவேஷன்ஸ் வந்து நீங்க வாங்கியிருக்கிற சாஃப்ட்வேர்ல வந்து சப்போர்ட்டே இருக்காது. அப்படிங்கிறபோது உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க ஒரு பாயிண்ட்ல இருந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போது என்ன, அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப தலைவலியா போயிடும். இப்போ எப்படி கஸ்டமைஸ் பண்றது, எப்படி உங்க பிசினஸோட கேப்பபிலிட்டிஸ் வந்து எப்படி உள்ள கொண்டாடுறது, இப்படிங்கிற விஷயத்துல மாட்டிப்பீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய தலைவலி வந்து என்ன, இவ்வளவு டேட்டா வச்சுட்டு என்ன பண்றது, இந்த டேட்டா வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வந்து ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் லான்ச் பண்ணலாம், அதுபடி எப்படி நம்மள ஹெல்ப் பண்றதுக்கு எப்படி நம்ம ஸ்பீடா அந்த டேட்டா வந்து யூஸ் பண்ணலாம், query பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து எல்லா கம்பெனிக்கும் இருக்கிற ஒரு தலைவலி தான். இதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு தான் நம்ம என்னன்னா ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி நம்ம ஒரு கைடன்ஸ், ஒரு பிரின்சிபல்ஸ் வச்சு இருக்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அது நம்ம டோகாஃப் அப்படின்னு வந்து சொல்றோம். அப்படின்னா அது வந்து ஓப்பன் ஆர்கிடெக்சர் தான், ஓப்பன் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர் ஃப்ரேம் ஒர்க் அது. அது வந்து நம்ம டோகாஃப்ன்றது ஒரு நம்ம ஸ்க்ரம் மாதிரி ஒரு ஆஜல் பிரின்சிபல் மாதிரி நீங்க வந்து டோகாஃபை வந்து நினைச்சுக்கலாம். இப்போ அந்த டோகாஃப் மாடலை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு ஐடியா கிடைச்சது எப்படி வந்து இந்த என்டர்பிரைஸை வந்து எடுத்துட்டு போறது அப்படின்னு. உங்கள அறியாமலே நீங்க வந்து இன்டர்நேஷனல் போயிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஒரு துணி கடை வச்சிருக்கீங்க, நீங்க லோக்கலா சென்னையில மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருப்பீங்க. திடீர்னு ஒரு ஆர்டர் வருது, யூஎஸ்ல இருந்து ஒரு ஆர்டர் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணியாகணும்.
அந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்க கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் வந்து அது சப்போர்ட்டிவா இருக்காது. நீங்க பிசினஸ் வந்து எடுத்துட்டு போகணும்னு பாப்பீங்க ஒரு பெரிய லெவலுக்கு. ஆனா மற்ற சிஸ்டம்ஸ் எல்லாம் அலைண்டா இருக்கா அப்படின்னா இருக்காது. அதனாலதான் நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து ஃபெயில் ஆயிடும். ஏன்னா ஒரு ஆர்கிடெக்சர் வந்து சரியா இல்லை அப்படின்னா உங்களால வந்து நீங்க பண்ணணும்னு நினைச்சும் உங்ககிட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தும் உங்களால வந்து பண்ண முடியல அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ஃபெயில் ஆயிடும். அந்த மாதிரி தான் நிறைய கம்பெனிஸ் வந்து காணாம போயிடுது. ஸோ இங்கதான் வந்து நம்ம என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர்னா என்ன அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர் ஃப்ரேம்ஒர்க்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மெத்தடாலஜி. ஸோ அது வந்து ஒரு கைடிங் பிரின்சிபல்ஸ் வந்து கொடுத்துரும். அந்த கைடிங் பிரின்சிபல்ஸ் வச்சு ஒரு சின்ன கம்பெனி பெரிய லெவலில் வரும்போது அது வந்து ப்ராப்பராக எடுத்துட்டு போகிற அந்த பிரின்சிபல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர் பிரின்சிபல். இப்போ நம்ம என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர் வந்து நம்ம 4 பார்ட்டாக வந்து நம்ம உடைக்கணும். 4 பார்ட்டாக நம்ம உடைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏன் நம்ம வந்து என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர் வந்து எல்லாத்தையும் வந்து குரூப் பண்ணி நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்னன்னா பிஸ்னஸ் ஆர்கிடெக்சர். பிஸ்னஸ் ஆர்கிடெக்சர்னா நீங்க ஒரு பிஸ்னஸ் ஓனரா இருந்தீங்கன்னா நீங்க வந்து கஸ்டமரை தான் நீங்க சர்வ் பண்ண போறீங்க. இப்போ அந்த கஸ்டமருக்கு வந்து என்னென்ன வந்து வேணும் அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல இருந்து நீங்க வந்து அந்த ப்ராடக்ட்ல இருந்து எல்லாமே வந்து நீங்க வந்து விஷன் கிரியேட் பண்ணிடுவீங்க. இப்போ அதுக்குரிய பிஸ்னஸ்னா நீங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் வேணும். அதுக்கப்புறம் நிறைய சேல்ஸ் டீம், ஃபைனான்ஸ் டீம் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் ஓரியன்ட் எல்லாமே வந்து என்னன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்கிடெக்சர் போட்டு வைக்கிறது தான் வந்து நம்ம பிஸ்னஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்றோம். என்னன்னா எது பண்றதா இருந்தாலும் ஒரு மெத்தட் இருக்கணும். நீங்க வந்து ஒரு பால் டப்பா வந்து நீங்க ஒரு கஸ்டமர் வரைக்கும் நீங்க கூட்டு போகணும், எடுத்துட்டு போய் அவங்க டோர்ல போடணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வழிமுறைகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து தெளிவா வந்து நேல் டவுன் பண்ணணும். என்னோட சப்ளை செயின் என்ன, நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்க தெளிவா வந்து நேல் டவுன் பண்ணிடணும். உங்க பிஸ்னஸ் வந்து நீங்க ஃபியூச்சர்ல எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு என்ன பிளான் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிளியரா வந்து இப்போ ஓரளவு வந்து ஒரு ஐடியா இருந்து அதையும் நீங்க வந்து ஃபேக்டர் பண்ணிடணும். ஏன்னா நீங்க வந்து இந்தியாவில் மட்டும் நீங்க ஆப்ரேஷன்ஸ் பண்ணிருப்பீங்க, திடீர்னு வந்து நீங்க யூஎஸ், யூகே அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்படின்னா அதையும் நீங்க வந்து ஃபேக்டர் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து என்னன்னா ஓகே என்னோட பிசினஸ் வந்து இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கு, எனக்கு வந்து இருக்கிற எல்லாமே ஒரு ஹை லெவல்ல வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்னும் ஒரு 3 இயர்ஸ்ல வந்து நான் இந்த ஒரு பாயிண்ட் வந்து ரீச் ஆகணும், நான் இன்டர்நேஷனல் வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறது நீங்க அந்த பிசினஸ் ஆர்கிடெக்சர் வந்து தெளிவா வந்து போட்டுணும். இது வந்து ஒரு எக்ஸசைஸ். நீங்க வந்து என்னன்னா எல்லாத்தையும் எல்லா கார்ட்ஸையும் நீங்க போட்டாகணும். போட்டு பிசினஸ்ல வந்து என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ இந்த பிசினஸ் வந்து இந்த மூவிங் பார்ட்ஸ் இருக்கு, இந்த ப்ராசஸஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மெஷினரிஸ் இருக்கு. ஸோ எல்லா விஷயத்தையும் நீங்க போடும்போது ஒரு ஐடியா கிடைச்சிடும். இது வந்து நம்ம பிசினஸ் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறோம். ரெண்டாவது பார்ட் வந்து என்னன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறோம். அப்ளிகேஷன்ஸ் ஆர்கிடெக்சர் வந்து என்ன, உங்க பிசினஸ் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே மேனுவலா பண்ண முடியாது. எம்ப்ளாயிஸ் இருந்தாலும் அந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு வந்து சாஃப்ட்வேர் வேணும். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர் வந்து அந்த பிசினஸ் ஆர்கிடெக்சர் வச்சு நம்ம வந்து என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து தேவை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அதை வந்து ஒரு டெசிஷனுக்கு வரணும். இதுவும் ஒரு எக்ஸசைஸ். என்னன்னா இப்போ நீங்க துணி விற்கிறீங்க அப்படின்னா அந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சிஸ்டம் வேணும். அதுக்கப்புறம் அந்த இன்வென்ட்ரி வந்து செல் பண்ணணும். அதே மாதிரி ஒரு சப்ளை இருப்பாங்க, அவங்களோட இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன், அப்புறம் இந்த டிரான்சாக்ஷன்ஸ், பாயிண்ட் ஆஃப் சேல், அதுக்கப்புறம் பேங்கிங், இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் தேவைப்படும். சில டைம் எல்லாமே ஒரே அப்ளிகேஷனாக வந்து முடிஞ்சிடலாம், ஆனால் அது இம்பாசிபிள். அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த பிஸ்னஸ் ஆர்கிடெக்சர் நீங்கள் ஒழுங்காக வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர் நீங்கள் போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. இது ஒரு வழி. இன்னொன்று வந்து என்னன்னா எந்த அப்ளிகேஷன்ல வந்து உங்களுக்கு கேப்பபிலிட்டிஸ் இருக்கு, இல்லாட்டி நீங்க பண்ணணும்னு நினைக்கிறது நீங்க யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ல இல்லாம கூட போயிடலாம். அப்போ வந்து என்னன்னா நீங்க ஒரு டிசிஷன் பண்ணி ஆகணும். நீங்களே அந்த அப்ளிகேஷனை உருவாக்கணுமா அப்படிங்கிற ஒரு டிசிஷனும் நீங்க பண்ண வேண்டியதா போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஹேஷ் அவுட் பண்றது தான் வந்து அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர். இந்த அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர்ல உங்க பிசினஸ்க்கு என்ன வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு பிசினஸ் மைண்ட்ல இருந்து உங்களுக்கு தெரியும். இப்போ அதெல்லாம் வந்து நம்ம எங்கெங்க வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்பீட் அப் பண்ண முடியும், எப்படி நம்ம எஃபிஷியன்ட்டா வந்து நம்ம பிசினஸ் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸும் ஒரு ஆர்கிடெக்சர் வந்து போட்டாகும். மூணாவது பங்கு வந்து என்னன்னா நம்ம வந்து டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர்னா என்ன அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம வந்து டேட்டாவை தான் நம்ம வச்சே ஆகணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம தொடர்றது எல்லாமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு டேட்டாபேஸ் எங்கேயா போய் தான் உழுவும். இப்போ அந்த டேட்டாவை தான் நம்ம வந்து அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ண போறோம். அதுக்கு தான் நம்ம அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்றோம். அந்த அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணி தான் நம்ம பிசினஸ் வந்து ஃபார்வர்ட் பண்ண போறோம். இப்போ இந்த டேட்டா வந்து மேனேஜ் பண்ணல அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல வந்து அப்ளிகேஷன் வந்து யூஸே இல்லாமல் போயிடும். ஏன்னா டேட்டா வந்து தாறுமாறா இருந்தது, ஒரு ஆர்கனைசேஷன் இல்லாம இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பல விஷயங்கள் வந்து பிரச்சனையா முடிஞ்சிடும். ஒன்று வந்து அப்ளிகேஷன் வந்து உங்களால் நீங்க எழுதணும்னு நினைச்சா ப்ராப்பரா எழுத முடியாது. இன்னொன்று வந்து நீங்க நினைக்கிற ஸ்பீட்ல வந்து டேட்டா வந்து சேராது.
இப்போ இருக்கிற பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்டாபைட்ஸில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து கிகாபைட்ஸ்லாம் தாண்டி எப்பயோ போயாச்சு. இப்போ அந்த மாதிரி வந்து பெட்டாபைட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேர் ஹவுஸ் தேவைப்படும், ஒரு டேட்டா லேக் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபிகர் அவுட் பண்ணுறது தான் வந்து டேட்டா பேஸ் ஆர்கிடெக்சர். இப்போ 4வது விஷயம் வந்து என்னன்னா, இப்போ வந்து உங்க கம்பெனி வந்து ரன் பண்றது வந்து எல்லாமே ஆதி காலத்துல வந்து புக்ஸ்ல வச்சு தான் ரன் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்போ சாஃப்ட்வேரா இருக்கிறதால அந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ரன் பண்ணி ஆகணும். அப்படின்னா நீங்க வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு ஆர்கிடெக்சர் வந்து தெளிவா போடணும். என்னென்ன வந்து மெஷின்ஸ் இருக்கு, என்னென்ன வந்து கேப்பபிலிட்டிஸ் உங்க பிசினஸ்க்கு வேணும், என்ன கேப்பபிலிட்டிஸ் வந்து அப்ளிகேஷனுக்கு வேணும், அதுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஆர்கிடெக்சர் தான் வந்து டிஃபைன் பண்ணுது. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு மொபைல் ஆப் இருக்கு. இப்போ அந்த ஆப்ல வந்து ஒரு ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் வந்து நீங்க வந்து வச்சு நீங்க லாகின் பண்ண வரீங்க. அப்பனா அதுக்கு வந்து பேக் எண்ட்ல வந்து உங்களுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் இருக்கணும். அதே மாதிரி நீங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் அனுப்புறீங்க கஸ்டமருக்கு அப்படின்னு ஒரு சினாரியோ வச்சுக்கலாம். அப்பனா அதுக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க வந்து செட்டப் பண்ணி ஆகணும். இப்போ இதெல்லாம் வந்து டிட்டர்மைன் பண்றது தான் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்சர். இது வந்து சின்னதா ஒரு 1000 பீப்புள் கம்பெனி இருக்கும்போது ஒரு பெரிய தலைவலியா இல்லாம கூட இருக்கலாம். ஆனா நீங்க ஒன்ஸ் ஸ்கேல் அவுட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க, நீங்க பிசினஸ் போற ஸ்பீடுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து இருக்காது. அப்பனா நீங்க வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவீங்க. ஏன்னா அது என்னால வந்து இந்த விஷயத்த பண்ண முடியலையே. ஏன்னா இந்த சாஃப்ட்வேர்ல அந்த சப்போர்ட் இல்லையா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்துரும். இங்க தான் வந்து நீங்க இந்த என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர் ஃப்ரேம்வொர்க் மாரி ஒரு ஒரு பிரின்சிபல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்னன்னா பிசினஸ் வளர வளர வந்து நீங்க இந்த ஆர்கிடெக்சரையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்ம டோகேஃப் அப்படின்றோம். டோகேஃப்னா என்னன்னா, அது வந்து ஒரு என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர் ஃப்ரேம்வொர்க். அது ஓப்பன் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர் ஃப்ரேம்வொர்க். அந்த பிரின்சிபல்ஸ் வந்து கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஸோ உங்களோட பிசினஸ் வளர வளர வந்து உங்களோட சாஃப்ட்வேர் சைடு அப்புறம் மத்த ஆர்கிடெக்சர் சைடுலாம் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஐடியா. இப்ப டோகாஃப் மட்டும் தான் ஒரே ஃப்ரேம் ஒர்க்கா? அதுதான் ஒரே கைடிங் பிரின்சிபலானா? இல்ல. இப்ப ஆஜைல்ல பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரம் இருக்கு, காம்பான் இருக்கு. ஸோ ஒண்ணும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா ஜெனரலா வந்து நீங்க ஏதோ ஒண்ணு ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்பதான் உங்களால வந்து ஒரு டெவலப்மெண்ட் டீம் வந்து எஃபெக்டிவா வந்து ரன் பண்ண முடியும். அதே மாரி தான் என்டர்பிரைஸ் ஆர்க்கிடெக்சரும். டோகாஃப்ன்றது ஒரு மெத்தட் தான். அந்த மாரி இன்னும் பல மெத்தட்ஸ் இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்ப நீங்க கொஸ்டின் கேட்கலாம். இப்ப இது எப்படி நான் எக்ஸிக்யூட் பண்றது என்டர்பிரைஸ் ஆர்க்கிடெக்சர் அப்படின்னு வந்து கேட்கலாம். அத வந்து நீங்க என்ன நீங்க ஒரு பெர்சன வந்து ஹையர் பண்ணணும். ஒரு என்டர்பிரைஸ் ஆர்க்கிடெக்ட் அப்படின்ற ஒரு பெர்சன நீங்க ஹையர் பண்ணீங்க அப்படின்னா, அவரோட வேலையே இதுதான். அவருக்கு வந்து தரோவா பிசினஸ் நாலேட்ஜ் வந்து இருக்கும். அதாவது நீங்க குடுக்கணும் உங்க பிசினஸ் என்னன்னு. அந்த ஆர்க்கிடெக்ட் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவர் வந்து இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்லேருந்து அப்புறம் டேட்டாபேஸ்லேருந்து எல்லாமே வந்து அவரு ஒரு ஆர்க்கிடெக்சர் வந்து போடுவாரு. போட்டுட்டு உங்க பிசினஸ் வந்து எப்படி அது அலைன் ஆகுது அப்படிங்கிறது அந்த என்டர்பிரைஸ் ஆர்க்கிடெக்ட் வந்து அத வந்து டேக் கேர் பண்ணிப்பாரு. அதுதான் அவரோட ஜாபே. ஸோ இது வந்து நீங்க வந்து கோடிங் எழுதணும் அப்படின்னு நீங்க பார்க்கக்கூடாது. இது என்னன்னா இது வந்து ப்ராசஸஸ வந்து நம்ம எப்படி வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணி, எப்படி அந்த ஃபீட்பேக் லூப்ப வந்து குடுத்து பிசினஸும் வந்து சர்வை ஆகி போயிட்டே இருக்கணும். அதே மாரி ஒவ்வொரு டைம் நீங்க பிசினஸ் சேஞ்ச் பண்ணும்போது, அதுக்குரிய இன்வெஸ்ட்மென்ட், அதுக்குரிய சாஃப்ட்வேர் சேஞ்சஸ் இதெல்லாம் வந்து பண்றது தான் வந்து அந்த என்டர்பிரைஸ் ஆர்க்கிடெக்ட்டோட வேலையே. இது வந்து நீங்க சாதாரணமா எடுக்கலாம். ஆனா வந்துன்னா, நீங்க ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் வளர்ந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சால்வ் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். இப்போ உங்களோட விஷன் இப்போ என்கிட்ட இப்போ ஒரு 200 பேர் ஒர்க் பண்றாங்கப்பா. ஆனா நான் 5 வருஷத்துல வந்து இத வந்து 5000 நான் மாத்தப் போறேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நீங்க இருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு என்டர்பிரைஸ் ஆர்க்கிடெக்ட் இன்னைக்கே வந்து நீங்க ஹையர் பண்ணி நீங்க பக்கத்துல வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா இது வந்து என்னன்னா பிசினஸ் நவர நவர வந்து அந்த சிஸ்டம்ஸும் வந்து உங்க கூட வந்து நவுந்துகிட்டே இருக்கணும். அந்த அந்த மாரி ஒரு அப்ரோச் நீங்க பண்ணல அப்படின்னா, அந்த உங்களோட பிசினஸ் வந்து 70% ஆஃப் பிசினஸ் வந்து இந்த மாரி சிச்சுவேஷன்ல தான் வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஃபெயிலியர்னா என்னன்னா, நீங்க பிசினஸ வந்து இழுத்து மூடலாம் மாட்டீங்க. என்னன்னா, காம்படிட்டர்ஸ் வந்து அஹெடா வந்து உங்கள தாண்டி போயிடுவாங்க. ஏன்னா, நீங்க பண்ணணும்னு நெனைக்கிற விஷயத்த வந்து அவங்க ஃபாஸ்ட்டா வந்து பண்ணிருவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஸ்லோ டவுன் ஆயிடுவீங்க. அப்படிங்கிறபோது என்னன்னா, நீங்க வந்து காம்படிஷன்ல வந்து லூஸ் பண்ணிருவீங்க. அதனால தான் வந்து இந்த இன்வெஸ்ட்மென்ட்லாம் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட். ஆனா கரெக்ட்டான இன்வெஸ்ட்மென்ட்டும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிஸ் தான் வந்து நம்ம வந்து என்டர்பிரைஸ் கம்பெனின்னு சொல்லி அது இன்னும் சர்வைவ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ உங்களோட கம்பெனி இல்ல ஸ்டார்ட் அப் வந்து அந்த என்டர்பிரைஸ் லெவலுக்கு நீங்க கொண்டு போகணும் அப்படின்னா, இந்த என்டர்பிரைஸ் ஆர்க்கிடெக்சர் ஃப்ரேம் ஒர்க் வந்து நீங்க எம்ப்ரேஸ் பண்ணி ஆகணும். அத வந்து நீங்க ப்ராப்பரா ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, சின்ன லெவல்ல இருந்து நீங்க என்ன சேஞ்சஸ் பண்றீங்களோ, அது வந்து உங்களுக்கு வந்து டேமேஜ் இல்லாம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட உங்களால அந்த சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். சரி. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்டர்பிரைஸ் ஆர்க்கிடெக்சர் ஃப்ரேம்வொர்க்னா என்ன அப்படின்னு, அத வச்சு நம்ம என்ன பண்றது அப்படின்னு. உங்களுக்கு இந்த காணொளிலாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டில வந்து ஜாயின் பண்ணுங்க. அங்க நீங்க நிறைய கான்வர்சேஷன் இன்வால்வ் ஆக முடியும். நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.